Hello guys, welcome back to my channel. So நீங்க ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி Instagram யூஸ் பண்றப்ப உங்களுக்கு எந்த விதமான புது ஃபீச்சரோ ஆப்ஷனோ வந்திருக்காது. ஆனா இன்னைக்கு காலையில இல்ல நேத்து காலையில நீங்க ஓபன் பண்றப்ப உங்களுக்கு இது மாதிரி புதுசா வந்து செட்டிங்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தெரியும். நீங்க அந்த செட்டிங்ஸ் பக்கத்துல இருக்க 3 டாட்டை கிளிக் பண்றப்போ இப்போ புதுசா வந்து பாத்தீங்கன்னா @ன்னு சொல்லி ஒரு சிம்பிள் வந்து threads அப்படினு சொல்லி ஒன்னு இருக்கும். சோ இத வந்து பாத்தீங்கன்னா Instagram தரப்புல இருந்து புதுசா வந்து ஒரு ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து புது ஃபீச்சர் கிடையாது. இது வந்து ஒரு ஆப். சோ இப்போ இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு அந்த thread அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணி அப்படினா உங்களுக்கு இது மாதிரி வந்து அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்றதுக்கான பேஜ் வந்து ஓபன் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படினா நீங்க டைரக்ட்டா Play Storeல போய்ட்டு threads அப்படினு சர்ச் பண்ணீங்கனாலே வந்து வந்துரும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஆப்போட மெயின் யூசேஜ் என்ன அப்படினா பாத்தீங்கன்னா இதுல அவங்க கொடுத்திருக்க வந்து share your ideas and trends with text அப்படினு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து Instagramல நிறைய ரீல்ஸ் வந்து பார்த்து ஷேர் பண்ணி அதெல்லாம் வந்து பண்ணுவோம். ஆனா இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி எதுவுமே வந்து உங்களால பண்ண முடியாது. நீங்க சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஒரு போஸ்ட் போட முடியும். அதுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா சொல்ல போனா Twitter மாதிரியே வந்து இதுல கொடுத்திருக்காங்க. சோ நீங்க Twitter யூஸ் பண்ணல அப்படினா உங்களுக்கு இன்னும் சிம்பிளா புரியறதுக்கு நம்ம YouTubeல வந்து அந்த போஸ்டர் வந்து பாப்போம். நிறைய பேர் வந்து அந்த கம்யூனிட்டி டாப்ல வந்து போஸ்ட் போடுவாங்க. எக்ஸாக்ட்டா அதே மாதிரி தான். சோ இப்போ இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு. சோ இந்த ஆப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே Instagram வச்சிருந்தீங்க அப்படினா டைரக்ட்டா அந்த அக்கவுண்ட் வந்து லாகின் ஆகி கீழ வந்து இது மாதிரி காட்டும். சோ சப்போஸ் நீங்க வேற அக்கவுண்ட் யூஸ் பண்ண அப்படினா கீழ வந்து ஸ்விட்ச் அக்கவுண்ட் அப்படினு இருக்கும். அது மூலமா வந்து நீங்க வேற அக்கவுண்ட் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். சோ இப்போ நான் வந்து அந்த லாகின் கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இது மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தா ப்ரொஃபைல் வந்து கேட்பாங்க. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன புதுசா ப்ரொஃபைல் வச்சுக்கலாம். இல்ல அப்படினா சோ Instagramல என்ன பயோ வச்சிருந்தீங்களோ அதே வந்து இதுல கொடுத்துக்கலாம். சோ நான் வந்து Instagram வச்சிருக்க பயோ வந்து இதுல காப்பி பண்ணிக்கிறேன். சோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து இது வந்து பிரைவேட் அக்கவுண்டா வேணுமா இல்ல பப்ளிக் அக்கவுண்டா வேணுமா அப்படினு கேட்பாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தே வந்து பாத்தீங்கன்னா நீங்க Instagramல யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ அவங்க எல்லாரையும் வந்து உங்களால இதுலயே வந்து ஃபாலோ பண்ண முடியும். சோ உங்களுக்கு வேணும் அப்படினா வந்து நீங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல அப்படினா மேல வந்து ஒரு ஆரோ மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி வந்து நீங்க ஆப்க்குள்ள போலாம். சோ ஆப்க்குள்ள போனே ஃப்ரண்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இதுல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸ் இப்படி தான் வந்து இருக்கும். டிஸ்கார்ட்ல எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். சோ கீழ கொடுத்திருக்க ஆப்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோரலஸ் Instagram மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் பேஜ். சோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பார். இதுல கிளிக் பண்றப்போ வந்து உங்களுக்கு ரீல்ஸோ போஸ்டோ எதுவுமே வராது. நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட் வேணா வந்து இதுல சர்ச் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண முடியாது. ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு உங்களுக்கு யார் யார் ஃபாலோ பண்றாங்க, என்னென்ன உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பாத்துக்கலாம். லாஸ்ட்டா வந்து நம்மளோட ப்ரொஃபைல் இருக்கும். இவ்வளவுதான். இதுல வந்து எப்படி நம்ம வந்து போஸ்ட் போறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ கீழ வந்து பாத்தீங்கன்னா சென்டரா வந்து ஒரு சிம்பிள் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா இது மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு டெக்ஸ்ட் டைட்டில் எல்லாமே வந்து நீங்க அந்த ஒரு டேப்ல தான் கொடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இமேஜ் வேணும் அப்படின்னா கீழ வந்து அந்த அட்டாச் ஃபைல் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்க கேலரில இருக்க போட்டோ வீடியோ வந்து இதுல ஷேர் பண்ணிக்கலாம். சோ அதை கிளிக் பண்ணிட்டு போஸ்ட் அப்படின்னு சொல்லிருக்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட threads பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆயிரும். சோ இவ்வளவுதான் வந்து இதுல இருக்க சிம்பிளான ஸ்டெப்ஸ். சோ இந்த அக்கவுண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்க Instagram அக்கவுண்ட் ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்க ப்ரொஃபைல் போட்டோ கீழ இது மாதிரி வந்து ஒரு நம்பர் மாதிரி இருக்கும். நம்பர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா threads அப்படின்னு சொல்லி இருக்கும். சோ இது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து thread ஆப்ல வந்து உங்களோட அக்கவுண்ட் வந்து ஓபன் ஆகும். சப்போஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா அவங்களால இந்த நம்பர் மட்டும் காப்பி பண்ணி உங்களை போய் சர்ச் பண்ணிக்க முடியும். சோ இதுக்காக தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட Twitter மாதிரியே தான். ட்விட்டருக்கு வந்து ஒரு காம்படிஷனா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஆப் வந்து கொண்டு வந்த மாதிரி இருக்கு. உங்களோட வியூஸ் என்ன அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் மறந்துடாம பண்ணிருங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் பை கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.